Hello students, last video நம்ம registration of partnership அதே போல ரெஜிஸ்டர் பண்ணாததுனால ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்னென்ன விதமான சங்கடங்களை அவங்க எதிர்நோக்குறாங்க அப்படின்றத பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டிஸல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஆல்ரெடி டிஸல்யூஷன் நம்ம பார்த்துருக்கோம். டிஸல்யூஷன்னா என்னது? கலைப்பு. அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் நிறுவனம் கலைவது எப்படியெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு நிறுவனம் டிஸல்யூட் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்ன அப்படின்றது தான் நாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, டிஸல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி டிஸல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது எல்லா பார்ட்னரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் கலைவதற்கும் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்றது இந்த பார்ட்னருங்கள்லாம் சேர்ந்து நடத்துகின்ற நிறுவனம், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கலைவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is due to the fact that when the relation present between all the partners comes to an end. அதாவது இது எந்த காரணத்துக்காக இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லா பார்ட்னர்ஸுக்கு இடையிலையும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இட் இஸ் known as டிஸல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். அதாவது பார்ட்னர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பிஸ்னஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அது எதை எஃபெக்ட் பண்ணுது? அந்த நிறுவனத்தையே தான் அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? அது டிஸல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். பார்ட்னர்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, ஓகேவா? பார்ட்னர்ஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த நிறுவனத்தையே கலைக்கணும் முற்படும் போது அதுக்கு பேர் தான் டிஸல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். when any one of the partners become incapacitated, then the partnership comes to an end, but the firm may continue to operate if new partnership is arranged among the other partners. அதாவது இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிஸல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கிற பார்ட்னர்ஸில் ஏதாவது ஒரு பார்ட்னர் நான் இந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போகிறதோ இல்லை என்னால் இந்த பிஸ்னஸை கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஏதாவது ஒரு பட்சம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த பார்ட்னர்ஷிப், அதாவது எல்லாரும் சேர்ந்துருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, எல்லா பார்ட்னர்ஸும் சேர்ந்தது அது ஒரு முடிவுக்கு வந்துடும். பட் த ஃபர்ம் மே கண்டினியூ டு ஆப்ரேட். ஆனால் அந்த நிறுவனம் என்ன பண்ணும்? பிஸ்னஸை கண்டினியூ பண்ணும். அவங்க எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? இப்போ ஒரு பார்ட்னர் வெளியே போகிறேன்றாங்க, அப்போ என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட மற்ற பார்ட்னருங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்னரெல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு புது பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி அவங்க அந்த பிஸ்னஸை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? டிஸல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஸல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அதாவது எல்லா பார்ட்னர்ஸுமே சேர்ந்து இந்த பிஸ்னஸை ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது டிஸல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு பார்ட்னர் அந்த பிஸ்னஸ் ஃபார்ம்லேருந்து வெளியேறாங்க அப்படின்னும்போது அந்த பார்ட்னர்ஷிப், அதாவது அந்த பார்ட்னருங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா, அது என்ன ஆகிடும்? எண்டுக்கு வந்துடும். அப்போது அந்த ஃபார்ம் என்ன ஆகும்? அந்த நிறுவனம் கண்டினியூ பண்ண முடியும். எப்படி கண்டினியூ பண்ண முடியும்னா, அந்த வெளியே போகின்ற அந்த ஆளை தவிர மற்ற எல்லா பார்ட்னர்ஸும் ஒரு புது பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி அந்த பிஸ்னஸை நடத்துவாங்க. புரியுதுங்களா? இப்போது அது செப்பரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டாபிக் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். டிஸல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், நிறுவனத்தினுடைய கலைப்பு பற்றி பார்க்க போகிறோம். டிஸல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் மீன்ஸ் டிஸல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஒரு நிறுவனமே முடிவுக்கு வந்துடுது அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்னர்ஸினுடைய பார்ட்னர்ஷிப்பும் என்ன ஆகிடும்? மொத்தமாகவே முடிவுக்கு வந்துடும். பிஸ்னஸே இல்லைன்னும் போது அங்கே பார்ட்னர்ஷிப்கான வேலையே கிடையாது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ டிஸல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ன்றது டிஸல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். ஆன் டிஸல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கம்ஸ் டு அன் எண்ட். ஒரு நிறுவனத்தினுடைய கலைப்பு அப்படின்றது
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், இந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இட்ஸ் அசட்ஸ் ஆர் ரியலைஸ்ட் அண்ட் த கிரெடிட்டர்ஸ் ஆர் பெய்ட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி முடிவுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய அந்த பிஸ்னஸில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, விற்றுடுவாங்க. ஓகேவா? விற்றுட்டு என்ன பண்ணிப்பாங்க, ஒன்று அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க, இல்லை இவங்க யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா அந்த கடனை கொடுத்து பைசல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? த பிஸ்னஸ் cannot be continued after dissolution of partnership firm. ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனமே வந்து முடிவுக்கு வந்துட்ட போது அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், A, B and C are partners in the business. If all the 3 partners decide to dissolve, 3 பார்ட்னருமே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பிஸ்னஸை நாம் கலைச்சிடலாம், வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் அதை தான் என்ன சொல்கிறாங்க, dissolution of the firm. புரியுதுங்களா? அடுத்தது dissolution of partnership. இப்போ dissolution of firm, நிறுவனம் எப்படி கலையுது அப்படின்றத பார்த்தோம். ஒரு பார்ட்னர்ஷிப் எப்படி கலையுது அப்படின்றத பார்க்கலாம். dissolution of partnership means the termination of the original partnership agreement. அதாவது எல்லா பார்ட்னர்ஸும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா, பிஸ்னஸில் அவங்க நடத்துறதுக்கு ஒப்பந்தம் போடுவாங்க. ஆனால் அந்த இப்போ ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன ஆகும், அந்த ஒரிஜினல் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா, எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தம் என்ன ஆகிடும், ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா dissolution of partnership அப்படின்னு சொல்கிறாங்க. A partnership is dissolved by insolvency, retirement, expiry or completion of the term of partnership. ஒரு பார்ட்னர்ஷிப் கலையுது அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சால்வன்சி, ஏதாவது அந்த பார்ட்னர்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்னருக்கு வந்து நட்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அவரால் வந்து ஃபர்தராக வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில், அதே போல் ரிட்டையர்மெண்ட்டு, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபார்ம்லேருந்து ரிட்டையர் ஆகி போகும்போதோ, இல்லை எக்ஸ்பைரி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் தி டேர்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப், இல்லை அந்த பார்ட்னர்ஷிப்பே வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முடிஞ்சிடுது, இந்த காலம் அதாவது இந்த டைம் வரைக்கும் தான் இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்குது, இந்த பிஸ்னஸ் நடத்தலாம் அப்படின்ற இந்த 3 காரணங்கள் இருந்தால் அந்த டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது இருக்கும். அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பார்ட்னர்ஸில் யாராவது ஒருத்தர் அதாவது என்ன சொல்கிறது, இன்சால்வன்சி, அதாவது நட்டமடைந்து திவால் ஆயிட்டாரு, அதனால பிஸ்னஸை விட்டு வெளியே போகிறாரு அப்படின்னாலும், இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னாலும், இல்லை அந்த பிஸ்னஸே வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு, அதனால் நம்ம வந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்னர்ஷிப் dissolution அப்படின்னு சொல்கிறாங்க. The business will continue after dissolution of partnership. அதாவது ஆனால் என்னென்னா, இப்போ ஒரே ஒரு பர்சன் தான் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதோ, ஒரு பர்சனோ 2 பர்சனோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதோ செய்யுது, ஆனால் மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் அப்படியே தானே இருப்பாங்க இல்லையா. ஸோ மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் அப்படியே இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிஸ்னஸை என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், A, B and C are partners in a business. If A retires, B and C can continue the business, which is known as dissolution of partnership. அதாவது A, B, C 3 பேருமே வந்து பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதில் ஏன்றவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அப்போது மற்ற B and Cன்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி கண்டினியூ பண்ணுறது தான் வந்து dissolution of partnership அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் லீடிங் டு dissolution of partnership firm can be summarized by taking the first letters used in the
டேர்ம் டிசல்யூஷன். அதாவது இந்த டிசல்யூஷன் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து எப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, DISSOLUTION, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து கலையுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. டி அப்படின்னா டெத் ஆஃப் பார்ட்னர். ஏதாவது ஒரு பார்ட்னருடைய இறப்பின் காரணமாக என்னாகும், அந்த பார்ட்னர்ஷிப் வந்து டிசொல்யூஷன் ஆகிடும். அடுத்தது ஐ, இன்கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்னர். அதாவது அந்த பார்ட்னருக்கு திறமை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் வந்து வெளியே போயிடுவார் பிஸ்னஸ் விட்டு. அப்போவும் என்ன ஆகும், டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கும். அடுத்தது ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கம்ப்ளீட்டட் இன் த கேஸ் ஆஃப் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். அதாவது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று நம்ம பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் அதாவது டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நம்ம பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னால் என்ன, ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து இருக்கும். ஓகேவா, அந்த பிஸ்னஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த நிபந்தனைப்படி அந்த பர்டிகுலர் காலகட்டம் வரைக்கும் தான் வந்து அந்த பிஸ்னஸ் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், டிசொல்யூஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சீரியஸ் மிஸ்காண்டக்ட் ஆஃப் பார்ட்னர். அதாவது மோசமான ஒரு மிஸ்காண்டக்ட், ஒழுக்கக்கேடு இல்லையா, ஒழுக்கம் இல்லாத ஒரு பார்ட்னர் அப்படின்னா அதனாலேயும் வந்து அந்த பார்ட்னரை வெளியேற்றும் பட்சத்தில் டிசொல்யூஷன் ஆகிடும். ஆப்ஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். அதாவது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பில், அதே பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பில் அந்த பிஸ்னஸ்னுடைய நோக்கம் வந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட், நோக்கங்கள் வந்து அடைந்தவுடன் பிஸ்னஸை டிசொல்யூட் பண்ணிடுவாங்க. லியூனசி ஆஃப் எ பார்ட்னர். அதாவது பார்ட்னர் வந்து ஒரு மனநிலை பாதித்தவராகவோ பைத்தியமாகவோ ஆயிட்டாங்கன்னா அப்போ வந்து பார்ட்னர்ஷிப் வந்து டிசொல்யூட் ஆகிடும். அன்அவாய்டபிள் கண்டினியூஸ் லாஸ். தொடர்ந்து நஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, நஷ்டமாக இருக்குது பிஸ்னஸில் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸ் வந்து டிசொல்யூட் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபர்ம். அதாவது நிறுவனத்தையே வந்து என்ன பண்ணுவாங்க, நிறுவனத்தினுடைய உரிமையை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. நடத்த முடியாமல் என்ன பண்ணிடுவாங்க, பிஸ்னஸை அடுத்தவங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதனாலேயும் என்ன ஆகும், பார்ட்னர்ஷிப் டிசொல்யூட் ஆகும். இன்சால்வன்சி ஆஃப் எ பார்ட்னர். அதாவது அவர் வந்து திவால் ஆகிட்டார், அவரால் மேலும் எந்த இதுவுமே செய்ய முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துலேயும் டிசொல்யூஷன் ஆகும். அப்ஜெக்ஷனபிள் அன்லாஃபுல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது சட்டத்திற்கு முரணான தொழிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும், அந்த பார்ட்னர்ஷிப் கலைஞ்சிடும். நோட்டீஸ் ஆஃப் டிசொல்யூஷன் பை எ பார்ட்னர். ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, நான் இந்த பிஸ்னஸ்லேருந்து போகிறேன் அப்படின்ற பட்சத்துலையும் என்னாகும், டிசொல்யூட் ஆகிடும். ஸோ அந்த டிசொல்யூஷன் என்ற வார்த்தையிலிருந்து எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து டிசொல்யூட் ஆகுது, கலையுது அப்படின்றத அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The fundamental difference between the dissolution of partnership and dissolution of firm is that when the partnership is dissolved, there is no other dissolution. But the firm is dissolved, partnership too comes to an end. அதாவது இதில் இந்த ரெண்டு வித்தியாசம், dissolution of partnership and dissolution of firm, இதில் ரெண்டுத்துலேயுமே இருக்கிற மெயினான விஷயம், அதாவது ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகுது அப்படின்னா there is no other dissolution. பட் when the firm is dissolved, ஒரு நிறுவனமே டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை என்ன ஆகிடும், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அகெயின் நான் சொல்கிறேன், டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் நடந்துச்சுன்னா, பார்ட்னர்ஷிப்பில் வந்து டிசல்யூஷன் இருந்தது அப்படின்னா வேறு எதுவுமே கலைவதற்கு அங்கே எதுவுமே கிடையாது. பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து கலைதல் இருக்குமே தவிர்த்து வேறு எதையுமே வந்து அது பிஸ்னஸை வந்து கலைப்பதோ எதுவுமே இருக்காது. பட் when the firm is dissolved, நிறுவனமே வந்து கலையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போது அந்த பார்ட்னர்ஷிப்பும் சேர்ந்து எண்டுக்கு வந்துடும். பார்ட்னர்ஷிப் எண்ட் ஆகும்போது பிஸ்னஸ்க்கு எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகாது, மற்றவங்க அந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. இதே ஒரு நிறுவனம் வந்து எண்ட் ஆகும்போது அங்கே வந்து பார்ட்னர்ஷிப்கான தேவையே இருக்காது, அந்த பார்ட்னர்ஷிப்பும் எண்ட் ஆகிடும். இதுதான் வித்தியாசம். ஸோ டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்தது dissolution of partnership can take the following forms. சேஞ்ச் இந்த எக்ஸிஸ்டிங் அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து டிசல்யூஷன் களைவதில் ஏற்படும் போது எந்தெந்த விதமான ஒரு சேஞ்சஸ் வந்து அங்கே நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மற்ற பார்ட்னர்லாம் இருப்பாங்க, ஏதோ ஒரு 2 பார்ட்னர் வெளியே போனாங்கன்னா மற்ற பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க. இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். எந்தெந்த விதத்தில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ ஒரு 10 பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பார்ட்னரும் வர லாபத்தையும் நஷ்டத்தையும் ஈக்குவலாக பிரிச்சுக்குவாங்க இல்லையா? இப்போ அந்த 10 பேரில் 2 பேர் அந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் 8 பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ப ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போது அந்த பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், வேறுபடும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கக்கூடிய விதங்கள் வந்து மாறிடும் இல்லையா? 10 பேர் ஷேர் பண்ணுறதுக்கும் அந்த 10 பேருக்கான லாபத்தை 8 பேர் ஷேர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ சேஞ்சஸ் இன் தி எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட். அடுத்தது அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர். வேறு யாராவது ஒரு புது பார்ட்னரை கூட வந்து சேர்த்துக்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் எ பார்ட்னர், அதாவது யாராவது ஒருத்தர் கம்பெனி அதாவது ஃபார்மை விட்டு வெளியே போகிறதோ இல்லை இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கூட இருக்கலாம். இன்சால்வன்சி ஆஃப் எ பார்ட்னர், எந்தெந்த விதத்தில் வந்து பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சால்வன்சி ஆஃப் எ பார்ட்னர், அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அவர் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டு திவால் ஆயிட்டாரானாலும் அந்த டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கும். எக்ஸ்பைரி ஆஃப் தி டேர்ம் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப்பினுடைய டேர்ம், அதாவது டைம் டியூரேஷன், அதாவது எத்தனை மாதம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து முடியும் அப்படின்ற அந்த எக்ஸ்பைரி டேட்டை வச்சு அந்த பார்ட்னர்ஷிப் டிசல்யூட் ஆகும். கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைட் வெஞ்சர்னா பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா டிசல்யூட் ஆகும். டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட்லேயே வந்து டிசல்யூஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுவும் டிசல்யூஷன் ஆகிடும். ஸோ எந்தெந்த ஃபார்ம்லலாம் வந்து டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக கொடுத்துருது என்னென்னா, எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் சேஞ்சஸ் இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் இருந்துச்சுன்னா அந்த டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கும். ரிட்டையர்மெண்ட், இன்சால்வன்சி, எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப், கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஸ்பெசிஃபைடு வெஞ்சர் இல்லைனா பிஸ்னஸ், டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு டிசல்யூஷன் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் வந்து வித்தவுட் ஆர்டர் ஆஃப் கவுண்ட் பை ஆர்டர் ஆஃப் கவுண்ட், அதாவது கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வித்தவுட் ஆர்டர் ஆஃப்னா நீதிமன்றத்தினுடைய ஆணையின்றி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற ஆணையுடன், இதுதான் வந்து. ஸோ நீதிபதி ஆணையின்றி என்னென்னலாம் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் டிசல்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் அக்ரிமெண்ட், பரஸ்பர ஒப்புதலின் பேரில் வந்து டிசல்யூட் ஆகும். கம்பல்சரி டிசல்யூஷன், கட்டாயமாக ஒரு நிறுவனத்தை வந்து கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த அக்கரன்ஸ் ஆஃப் கண்டின்ஜென்சிஸ், எதிர்பாராத நிகழ்வுகள்னால வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். பை நோட்டீஸ், அதாவது யாராவது ஒருத்தர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு பிஸ்னஸை விட்டு வெளியேறான் அப்படின்னும் போதும் ஒரு டிசல்யூஷன் இருக்கலாம். இந்த கம்பல்சரி டிசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி ஆஃப் ஆல் எக்ஸப்ட் ஒன் பார்ட்னர், அதாவது ஒருத்தரை தவிர மற்றவங்கெல்லாம் வந்து நஷ்டப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் மட்டும் என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸ் நடத்த முடியாது. அடுத்தது பிஸ்னஸ் பிகமிங் அன்லாஃபுல், சட்டப்படி இல்லாமல் சட்டவிரோத தொழில் ஏதாவது செஞ்சாங்கன்னா பிஸ்னஸ் வந்து அடிபட்டு போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பை ஆர்டர் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு கவுண்ட் ஆஃப் கோர்ட். ஓகே, பார்த்திங்கன்னா இன்சானிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா மனநல பாதிப்பால் வந்து அவங்களால வந்து அந்த பிஸ்னஸில் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அடுத்தது பர்மனண்ட் இன்கெப்பாசிட்டி, நிரந்தரமாகவே அவங்களால வந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம்.
பார்ட்னர்ஸ்க்கு வந்து செயல்படாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பிஸ்னஸ் வந்து டிசொல்யூட் ஆகிடும். மிஸ்காண்டக்ட், தவறான நடத்தைகளினால, ஒழுங்கினத்தினால வந்து இந்த பிஸ்னஸ் நடக்காது. ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட், அதாவது அந்த ஒப்பந்தத்தை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒப்பந்தத்தை மீறி நடந்துக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த பிஸ்னஸ் இதாகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு நிறுவனத்தை வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மாற்றி கொடுத்தல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் டிசொல்யூஷன் இருக்கும். பர்பெக்சுவல் லாஸஸ், அதிக நஷ்டம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நடத்த முடியாது. அடுத்தது எனி அதர் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் கிரவுண்ட், அதாவது ஏற்புடைய சில காரணங்கள், சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். பார்ட்னர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கலாம் வேறு ரீசன்னால், இல்லை வந்துட்டு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது, இல்லை பிஸ்னஸை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து நாலேஜபிள் பர்சன்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் இல்லை எங்களுக்கு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், அவங்களால வந்து பிஸ்னஸை வந்து எண்ட் பண்ண முடியும், முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட்டு, அது வந்து கவுண்ட்டு கிடையாது, பை ஆர்டர் ஆஃப் கோர்ட்டு. இங்கே ராங்காக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசொல்யூஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் டேக்கன் பிளேஸ் இன் 2 ways, அதாவது 2 விதத்தில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து கலைவதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன 2 விதம்னா, வித்தவுட் ஆர்டர் ஆஃப் தி கோர்ட், அதாவது நீதிமன்றத்தினுடைய ஆணை இல்லாமல், எந்த அவங்களுடைய சட்டத்தின்படி எந்த குறுக்கீடும் இல்லாமல் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து கலையலாம். இல்லை பை ஆர்டர் ஆஃப் த கோர்ட், இல்லை ஒரு நீதிமன்றத்தின் ஆணையின்படி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து கலையலாம். இது ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது வித்தவுட் தி ஆர்டர் ஆஃப் தி கோர்ட், அதாவது நீதிமன்றத்தினுடைய குறுக்கீடு இல்லாமல், ஆணை இல்லாமல் வந்து பிஸ்னஸ் வந்து கலைவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை அக்ரிமெண்ட் ஆர் மியூச்சுவல் கன்சென்ட், அதாவது அக்ரிமெண்ட்லேயே போட்டிருப்பாங்க இந்த பீரியட் வரைக்கும் தான் என் பிஸ்னஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம், ஸோ அந்த பீரியட் வரைக்கும் எங்களுடைய பார்ட்னர்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மியூச்சுவல் கன்சென்ட், இல்லை எல்லாருமே வந்து ஒன்றா கலந்து பேசி, இல்லை இதுக்கு மேலே நம்மளால் பிஸ்னஸ் நடத்த முடியாது, நம்ம எல்லாமே பிஸ்னஸை கலைச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் பட்சத்தில் வந்து அந்த நிறுவனம் வந்து கலையப்படலாம். A firm may be dissolved when all the partners agree to close the affairs of the firm, அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய எல்லா செயல்திறன்களையும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லா பார்ட்னர்ஸுமே முடிவெடுக்கும் பட்சத்தில் இந்த நிறுவனத்தினுடைய கலைதல் வந்து இருக்கும். ஜஸ்ட் ஆஸ் அ பார்ட்னர்ஷிப் இஸ் கிரியேட்டட் பை கான்ட்ராக்ட், இட் கேன் பி டெர்மினேட்டட் பை கான்ட்ராக்ட். இப்போது ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாச்சு அப்படின்னா அதே ஒப்பந்தத்தின் மூலமாகவே என்ன பண்ண முடியும், அந்த நிறுவனத்தை கலைக்க முடியும். இதுதான் வந்து இதில் வந்து எந்த ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆணையும் இங்கே கிடையாது, அவங்களாவே வந்து டிசைட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பை இன்சால்வன்சி ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் பட் ஒன், அதாவது யாராவது ஒருத்தர் வந்து திவால் ஆகிட்டு நஷ்டம் ஆகிட்டு மறுபடியும் பிஸ்னஸில் வந்து ஒரு முதலீடு போட முடியாமல் அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் வந்து டிசொல்யூட் ஆகிடும். இஃப் எனி ஆஃப் த பார்ட்னர்ஸ் அட்ஜட்ஜ்டு அண்ட் இன்சால்வெண்ட், அவரால் தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்ற ஒரு தீர்மானம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இட் இஸ் நெசசரி டு டிசால்வ் த ஃபர்ம், அப்போது அந்த நிறுவனத்தை கண்டிப்பாக வந்து கலைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அடுத்தது when the objectives become illegal, அதாவது பிஸ்னஸ் செய்யக்கூடிய நோக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நோக்கங்கள் வந்து சட்டத்தின் படி இல்லை, தப்பான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா, அதாவது தேவையில்லாத பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும்போது அப்போ அங்கே வந்து ஒரு டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கும். when the business carried on by partnership becomes illegal, சட்டத்திற்கு புறம்பான பிஸ்னஸ் செஞ்சாங்கன்னா the partnership firm is automatically dissolved, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த பிஸ்னஸ் வந்து கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து by notice of dissolution, in the case of partnership at will, when any partner gives in writing to all the other partners indicating his intention to dissolve the firm will be dissolved. அதாவது நம்ம டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்னர்ஷிப் அட் வில், அப்படின்னா என்ன, ஒரு பார்ட்னர் வந்து தான் விருப்பப்பட்டு இந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அப்போ என்ன பண்ணுவார், ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவார். 14 நாள் வந்து முன்னாடியே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவார், இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து கலைவதற்கான
வாய்ப்பு இருக்குது. இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில், when any partner gives a writing, எழுத்து வடிவில் வந்து அவங்க எழுதி நான் இந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறுவனத்தினுடைய கலைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் சர்டன் கண்டின்ஜென்சிஸ் அப்படின்னா ஒரு சில காரணங்களால் கூட நிறுவனம் வந்து களையப்படலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dissolution of partnership itself may involve the dissolution of the firm unless parties agree to continue it, otherwise it will take place. அதாவது dissolution of partnership, எல்லா பார்ட்னரும் சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் யாராவது ஒரு பார்ட்னர் வெளியேறினாலோ அப்போ என்ன ஆகும், அந்த பார்ட்னர்ஷிப்பே வந்து டிசொல்யூட் ஆகிடும். ஆனால் மற்ற பார்ட்னருங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அந்த நிறுவனத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அவங்க விருப்பப்பட்டால் மட்டும் அந்த பிஸ்னஸை அவங்க கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டேர்ம், இந்த ஃபிக்ஸட் டேர்ம் வரைக்கும் இருந்துட்டு இந்த பிஸ்னஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு லாபமாக ஒரு பிஸ்னஸ் போகுது, அவங்க கொடுத்த பீரியடு வரைக்கும் நல்ல லாபத்தோடு போதுன்னும் போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிஸ்னஸை நம்ம கண்டினியூ பண்ண தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் ஸ்பெசிஃபைட் பீரியட் இந்த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டேர்ம், அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் எ பர்டிகுலர் அட்வென்ச்சர் ஃபார் விச் இட் ஹாஸ் பின் ஃபார்ம் இன் கேஸ் ஆஃப் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். அதாவது வேறு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸினுடைய நோக்கங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற மாதிரி முடிஞ்சிடுச்சுன்னா அப்போ ஒரு டிசொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி டெத் ஆஃப் எ பார்ட்னர், யாராவது ஒரு பார்ட்னர் இறந்துட்டாலோ, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர், யாராவது ரிட்டையர் ஆகிட்டாலோ, இல்லை இன்சால்வன்சி ஆஃப் எ பார்ட்னர், யாருக்காவது நொடிந்து ஒரு நிலையில் இருந்துட்டாங்கனாலோ அந்த பிஸ்னஸ் வந்து டிசால்வ் ஆகிடும். In all the above cases, if the business is not continued by the remaining partners, dissolution of the firm takes place automatically. இந்த இப்போ சொன்ன எல்லா ரீசன்ஸ்னாலையும் என்ன ஆகும், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து டிசல்யூட் ஆகிடும், அந்த நிறுவனம் வந்து டிசல்யூட் ஆகிடும். ஆனால் அந்த நிறுவனத்தில் இருக்கிற மற்ற பார்ட்னர்ஸ் வந்து இல்லை, நம்ம பிஸ்னஸை நம்ம நடத்துவோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்னர்ஷிப் வந்து டிசல்யூட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, டிசல்யூட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். டிசொல்யூஷன் த்ரூ கோர்ட், அதாவது ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி எப்படி வந்து டிசல்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். த கோர்ட் மே ஆர்டர் டிசல்யூஷன் ஆஃப் எ ஃபர்ம் அட் எ சூட் ஆஃப் எ பார்ட்னர் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த கீழ்கண்ட இந்த காரணங்களால் வந்து ஒரு கோர்ட் வந்து இந்த பிஸ்னஸை வந்து அவங்க என்ன பண்ண முடியும், கலைக்க முடியும். எப்படி, when a partner become insane, அதாவது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவரால் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாது. அப்படின்னும் போது கோர்ட்டே சொல்லிடும், நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப்பை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லும். பர்மனண்ட் இன்கெப்பாசிட்டி ஆஃப் எனி பார்ட்னர், நிரந்தரமாக வந்து அவரால் வந்து திறம்பட செயல்பட முடியாது அப்படின்ற பட்சத்துலேயும் வந்து யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பு டிசல்யூட் ஆகிடும். அடுத்தது மிஸ்காண்டக்ட் ஆஃப் எனி பார்ட்னர், யாருடைய முறைகேடுனாலேயோ ஒழுக்கக்கேடுனாலேயோ அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்போவும் ஒரு டிசல்யூஷன் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும் அந்த பிஸ்னஸ்க்கு. ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் விச் மேக்ஸ் த பிஸ்னஸ் இன்ப்ராக்டிகபிள், அதாவது அக்ரிமெண்ட்டை மீறி, ஒப்பந்தத்தை மீறி நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் என்ன பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு தேர்ட் பர்சன், அதாவது மூணாவது நபருக்கு தம்முடைய கம்பெனியினுடைய உரிமையை வந்து மாற்றி கொடுக்கறது. அதே போல் கண்டினியூட் லாஸ், கண்டினியூஸாக நஷ்டம் இருக்கும்போது. when the court find that it is just and equitable to dissolve the firm, ஒருவேளை கோர்ட்டே வந்து அந்த பிஸ்னஸ்னுடைய சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு இல்லை இந்த ஃபார்மை வந்து டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும், கோர்ட்டினுடைய ஆணைப்படி கலைச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிசொல்யூஷன் த்ரூ கோர்ட். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம வந்து டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பற்றி கிளியராக பார்த்தோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கோர்வையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்டை டெஃபினட்டாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த சாப்டரோட நம்மளுடைய சாப்டர் 5 ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.